வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் செந்தில் முனிசிபல் அக்கௌண்டன்ட் யூடியூப் சேனல். இப்போ நாம் என்என்டி ஸ்கீமில் நமக்கு எதாவது ஃபண்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையா, இல்லை அதில் ஒரு சில மெனூஸ் பற்றிலாம் டவுட் கேட்டிருந்தாங்க. அது சம்மந்தமாக ஒரு வீடியோ இது பண்ணுறோம். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே என்என்டி ஸ்கீமுக்கு இதான் வெப் போர்ட்டல் அட்ரஸ் cma.nnt.iob.in. அந்த இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லாகின் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிடும். உங்களுடைய மேக்கர் யூஸரை யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. ஓடிபி வரும். ஓடிபி வந்தவுடனே அந்த ஓடிபி போட்டுங்க. ஓடிபி போட்டு சைன்இன் பண்ணிங்க. சைன்இன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த 3 இது வரும். இப்போ நமக்கு பார்க்குறதுனால ஜஸ்ட்டு நமக்கு நாம் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்துடும். இது டேஷ்போர்டு ஸ்க்ரீன் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லிமிட் அலோகேஷன், இதில் தான் நமக்கு எவ்வளோ லிமிட் அலோகேஷன் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்க்க. லிமிட் அலோகேஷனில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு பார்த்தீங்கன்னா 2 ஒர்க்குக்கு பண்ணியிருக்கிறாங்க. அந்த 2 ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்குது அந்த டீட்டெயில்ஸும் நமக்கு இதில் வந்துடும். இந்த லிமிட் அலோகேஷன் இருந்தால் தான் நீங்கள் பில் ப்ராசஸ் பண்ண முடியும். சரிங்களா? அதாவது பில் ப்ராசஸ்னால் என்ன, உங்களுக்கு சேங்ஷன் பண்ணது இதில் வந்துடும். நமக்கு ப்ரொசீடிங்ஸ் போட்டதுக்கப்புறம் பேங்க்லேருந்து அவங்க அலோகேஷன் பண்ணிடுவாங்க. இதில் இருந்தால் தான் நீங்கள் போட முடியும். அதுதான் இந்த லிமிட் அலோகேஷனில் இருக்கிறது. அப்புறம் லிமிட் டிரான்சாக்ஷன் ஒரு இது, அதுலேயும் எவ்வளோ டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கிறோம் நாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் இதில் காமிக்கும். அடுத்த மெனுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி யார், நமக்கு எல்லாருக்குமே டைரக்டர் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிஎம்இ அவருடைய இது இருக்கும். நம்மளுடைய ஏஜென்சி நேம் இதில் வந்துடும். சரிங்களா? அடுத்தது மெனுவில் பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான பார்ட். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு நிறைய பேர் டிரான்ஸ்ஃபரில் போவாங்க வருவாங்க, அவங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் எப்படி அப்டேட் பண்ணுறது. இப்போ உங்களுக்கு இவங்களுடைய அதாவது மேக்கர்னுடைய ப்ரொஃபைல் லிஸ்ட்டு அப்படின்னு யூசர் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் கூட பார்த்துக்கலாம். இதில் இப்போ என்னுடைய இதில் இருக்குது. இதில் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நாம் ப்ரொஃபைல் லிஸ்ட்டு போயிட்டோம்னா அதுலேயும் இதில் வந்துடும். அதில் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இதில் எடிட் பண்ணிக்கிட்டு அவங்கள இது மாற்றிக்கிறதா இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் அப்ரூவ் ப்ரொஃபைல் லிஸ்ட், அந்த இதை நம்ம இதில் அப்ரூவ் பண்ணணும். இது முடிச்சுட்டு சரிங்களா? சரி, ஓகே. இது ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒர்க். இந்த ஒர்க்குன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு சேங்ஷன் ஆனதுக்கப்புறம் நாம் ஒரு ஒர்க்கு பில்லு போடுறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டியது. இது ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதில் நீங்கள் பார்த்துங்க. இப்போ நாம் மெனுவில் என்னென்ன இருக்குன்னு மட்டும் பார்க்க போகிறோம். அடுத்து வெண்டார் மேப்பிங், எவ்வளோ வெண்டார்ஸ் நம்ம இதில் மேப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. புதுசாக ஒரு வெண்டார் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த வெண்டார் ரிஜிஸ்ட்ரேஷன் மூலிமா போகணும். அதுவும் அந்த நான் பில்லு போடுற இதில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்து பப்ளிக் கான்ட்ரிபியூஷன். இந்த பப்ளிக் கான்ட்ரிபியூஷன் என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற ஒர்க்குக்கு நாம் பப்ளிக் கான்ட்ரிபியூஷன் வாங்கியிருப்போம் இல்லைங்களா, அதை எனேபிள் பண்ணணும். இந்த ஒர்க் ஐடி போட்டு அதே சேம் ப்ரொசீஜர் தான். ஆட் நியூவில் போயிட்டு நம்ம அந்த ஒர்க் ஐடி போட்டோடனே பப்ளிக் கான்ட்ரிபியூஷன் அங்கேருந்து நம்மளுடைய டிஎம்ஏ ஆஃபீஸ் மூலியமா அந்த ஐஓபி பேங்க் கொடுத்துருப்பாங்க, அவங்க சேங்ஷன் பண்ணுறது இது. சரிங்களா? இது எல்லாமே இந்த ஒர்க் ஐடி மூலியமாக தான் போகும். அடுத்தது வெண்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் சொல்லியாச்சு. பேமெண்ட்டும் நாம் ஏற்கனவே சொல்லிட்டோம் எப்படி பேமெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது. அடுத்து மாஸ்டரில் பார்த்தீங்கன்னா டிடக்ஷன் அக்கௌண்ட்ஸ், கிரியேட் மேக்கர் செக்கர் அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். வெண்டாரை மேப் பண்ணுறதும் இதில் போய் பண்ணிக்கலாம். அதுவும் ஏற்கனவே நான் அதில் போட்டிருக்கேன், அதில் பார்த்துங்க. அடுத்து டிடக்ஷன் அக்கௌண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பில்லு போடும்போது டிடக்ஷன்ஸ் போகுது இல்லைங்களா, அது எந்த அக்கௌண்ட்டுக்கு மேப் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே இதெல்லாம் மேப் பண்ணது. ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் நீங்க தனித்தனியாக கூட பண்ணிக்கலாம். இருந்தாலும் நீங்க எல்லாத்தையும் ஒரே அக்கௌண்ட்ல வச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் பெஸ்ட். அப்பதான் நம்ம ஒரே அக்கௌண்ட் மூலியமா நம்ம டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதாவது செக் போட்டு பணம் கட்டுறதுக்கு. இப்போ ஐடி அமௌண்ட் அதுக்கு தனித்தனி அக்கௌண்ட் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம கரெக்டா நம்மளுக்கு ரெக்கன்சிலேஷன்ல கரெக்டா வராது. அதனால எல்லாத்தையுமே நீங்க இந்த என்என்டிக்குன்னு ஒரு ஹோல்டிங் அக்கௌண்ட் ஆரம்பிச்சுங்க. அந்த ஹோல்டிங் அக்கௌண்ட்டுக்கு எல்லாத்தையுமே இது பண்ணிருங்க. அது மாதிரி ஒரு சிலர் நினைக்கலாம் செக்யூரிட்டி டெபாசிட் வித்ஹெல்ட் அமௌண்ட்லாம் டெபாசிட் அக்கௌண்ட்ல போகுது தானே சார், அதுலேயே டைரக்டா லிங்க் பண்ணிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்ஸில் நமக்கு டேலி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால நம்மளுடைய எல்லா டிடக்ஷனுமே ஒரு சிங்கிள் அக்கௌண்ட் ஹோல்டிங் அக்கௌண்ட் அதுக்கு போகிற மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணி வச்சுக்கலாம். அதாவது ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் டிடக்ஷன் டைப் இருக்குது பாருங்கள், இந்த டிடக்ஷன் டைப் ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் இந்த ஆட் நியூவில் போயிட்டு பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து ரிப்போர்ட்டில் இதில்
அந்த ரிப்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் உங்களுக்கு பேமெண்ட் சக்சஸ் ஆச்சு அந்த லிஸ்ட் ஃபுல்லா எல்லாமே இதுல வந்துடும். இதுல சக்சஸ் பண்ணது வந்து நீங்க இதை டவுன்லோட் பண்ணி கூட நீங்க வச்சுக்கலாம். அதை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் டவுன்லோட் ஆயிடும், அது வச்சுக்கலாம். அடுத்து இதுல பாத்தீங்கன்னா ஸ்டாச்சுரி பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்டாச்சுரி பேமெண்ட்னா வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நாம போடுற இந்த டிடக்ஷன்ஸ் தான் ஸ்டாச்சுரி பேமெண்ட்ஸ். அது எல்லாமே நீங்க மாத்தது எல்லாமே சக்சஸ் ஆயிருக்கா என்ன அதுன்னு சொல்லிட்டு இங்கேயே பாத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா புதுசா போடும்போது ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அதுவும் ஏற்கனவே சொன்னதுதான். இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல லிமிட் அலோகேஷன் ஃபர்ஸ்ட் பாக்குறது, நெக்ஸ்ட் வந்து மேக்கர் அண்ட் செக்கர்ல ப்ரொஃபைல் லிஸ்ட் எப்படி அப்டேட் பண்றதுன்னு சொல்லிட்டு இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நாம இதுக்கப்புறம் வேற ஒரு வீடியோல வேற ஒரு இதுல நம்ம வேற ஏதாவது டவுட்டா இருந்தா சொல்லுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி தரேன்.